சரி ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. டவுட் இருந்தா சப்போஸ் ஏதோ ஒரு பாயிண்ட் டவுட் இருந்தாலும் ஸ்டாப் பண்ணி கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியாப்பா? ஓகே சார். சர்க்கிள் பேசிக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் சென்டர் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? உங்களுக்கு வருதாப்பா? எஸ் சார். சென்டர் பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் என்ன நோட் பண்ணுவாங்கன்னா சி நோட் பண்ணுவாங்க. சென்டர் பாயிண்ட் மேக்ஸிமம் சி நோட் பண்ணுவாங்க. அண்ட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஆர் நோட் பண்ணுவாங்க. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஆர் நோட். சரியாப்பா? ஓகே சார். ஓகேங்களா? எஸ் சார். இருக்குங்களா? சரி. இதுலயே பாத்தீங்கன்னா அடுத்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா டயாமீட்டர். டயாமீட்டர் என்னடா கண்ணு? Diameter two radius is equal to diameter. Biggest chord in the circle. Yeah, because car is passing through. Center. Yeah, is passing through the center is very important point. Yes. Passing through the center point is very important point. That means is a two midpoint is center point, then both side is radius. Is correct? Both side is radius. Then this overall radius is called a diameter. Is correct? Yes sir. So next one hard சொல்லிட்டீங்க பிக்கஸ்ட் கார்டுன்ட்டீங்க. அப்ப பிக்கஸ்ட் கார்டுன்னா மீனிங் என்ன? Chord வந்து touches two circumference point in the circle. Yeah, circumference point any point. Okay, any two different point. கரெக்ட்டுங்களா? Any two different point from the circumference of the circle. Okay, any side வேணா இருக்கலாம். சரிங்களா? எந்த பக்கம் வேணா இருக்கலாம். எப்படி வேணா வரலாம். ஹரிசாண்டல்ல வரலாம், வெர்டிகல்லி வரலாம், எப்படி வேணா வரலாம். சரிங்களா? இது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா என்னது வருது? ஆர்டர் வருது. சரிங்களா? டச் பண்ணிருக்கணும். ரெண்டு பாயிண்ட் அவுட் சைட் லைன் போயிருக்கூடாது, டச் பண்ணிருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? இது நேம் என்ன? அப்ப இது நார்மலா தெரிஞ்சிட்டீங்களா? இதுல என்ன டவுட் இருக்குதா? இது வந்து ரேடியஸ் வச்சு சென்டர் வச்சு போட்டுக்கிறேன். அண்ட் இது வந்து நான் டயாமீட்டர் வச்சு போட்டுக்கிறேன். ஓகே, டயாமீட்டர் வச்சு போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹார்ட் வச்சு போட்டுக்கிறேன். சரியாப்பா? எஸ் சார். சரி, இப்பதான் உங்களுடைய 10th சிலபஸ்க்கு போக போறோம். வாட் இஸ் மீன் பை டேஞ்சன்ட் லைன்? டேஞ்சன்ட் லைன், சீக்கன்ட் லைன், கான்டாக்ட். இது மூணு கான்செப்ட் தான் நம்மளுக்கு மெயின் கான்செப்ட் ஆஃப் 10th standard. டேஞ்சன்ட் லைன் என்ன, ஹார்டுன்னா என்ன, தட் மீன்ஸ் டேஞ்சன்ட் லைன் என்ன, கான்டாக்ட்னா என்ன, அண்ட் ஆல்சோ அனதர் ஒன் என்னது, சீக்கன்ட்னா என்ன. மூணு கான்செப்ட் சொல்றேங்க சார். Tangent mean a line passing like it touches a point in the circle. சிங்கிள் பாயிண்ட். நிறைய பாயிண்ட் டச் பண்ணக்கூடாது, ஒன்லி ஒன் பாயிண்ட். இஸ் கரெக்ட்? எஸ் சார். ஓகே, இன்னொரு பாயிண்ட் இருக்குது. சர்க்கிள் கண்டெயின் how many points? ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும் எத்தனை பாயிண்ட்? Infinite. இன்ஃபினிட் பாயிண்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? அப்ப டேஞ்சன்ட் எத்தனை லைன் டிரா பண்ணலாம்? Tangent infinite. புரியலன்னு Infinite tangents. இன்ஃபினிட் டேஞ்சன்ட் பண்ணலாம். எத்தனை பாயிண்ட் சர்க்கிள் இருக்குதோ அத்தனை நம்ம பண்ணலாம். அப்ப இன்ஃபினிட் பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்ப இன்ஃபினிட் டேஞ்சன்ட் லைன் டிரா பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப அதை டச் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான் டச் பண்ணிருக்கோம். நிறைய மல்டிபிள் பாயிண்ட்ல டச் ஆயிருக்கூடாது. சரிங்களா? அப்ப இது மல்டிபிள் பாயிண்ட் டச் ஆனா அதுக்கு இது கிடையாது, டேஞ்சன்ட் லைன் கிடையாது. அப்ப இந்த டச் ஆகிற பாயிண்ட் வந்து நம்ம மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பி நோட் பண்ணுவாங்க. இந்த லைன் வந்து ஏபிங்க. சரிங்களா? அப்ப இந்த லைனுக்கு பேர் என்னது? டேஞ்சன்ட் லைன். இதுல என்ன டவுட் இருக்குதுன்னு? சரி, அடுத்தது சீக்கண்ட். Secant means it cuts 2 points in the circle. 2 points in the circle. In a circle. Very good. 2 point in a circle. Is correctங்களா? Yes, sir. Yeah. This is called இது வந்து tangent, இது வந்து secant. Is correct? Yes, sir. Next, what do you mean by contact point? Contact. Sir, point where a line and a point in circle comes to contact. Tangent line வந்து அந்த சர்க்கிள்ல டச் ஆகுது பாத்தீங்களா? சர்க்கிள்ல டச் ஆகுற பாயிண்ட் பேர் என்ன பாயிண்ட்? கான்டாக்ட் பாயிண்ட். கரெக்ட்டுங்களா? கான்டாக்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் பேர் மேபி பி நோட் பண்ணீங்கன்னா அந்த பிங்கிற பாயிண்ட் வந்து கான்டாக்ட் பாயிண்ட். இதுல என்ன டவுட் இருக்குதாங்கன்னு டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? அனதர் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நீங்க அந்த டேஞ்சன்ட் லைன் கான்டாக்ட் பாயிண்ட்ல டச் ஆச்சுன்னா அதோட டிகிரி என்ன? Sir, it's perpendicular and makes 90 degrees. Yeah, perpendicular points. ஓகேங்களா? சோ இத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஆக்சுவலி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம NCERT கான்செப்ட் மட்டும் இந்த டெமோல பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் போக நம்ம நிறைய பார்க்க போறோம்.
இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸோட ஆன்சர் நீங்க எப்பல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த பேசிக் டெஃபினிஷன் இருந்தா போதும். அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா, பித்தாகரஸ் தியரம் வரும். அந்த பித்தாகரஸ் தியரத்தை நம்ம எப்படி பிளேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? Yes, sir. சரி, இந்த டெஃபினிஷன் தெரிஞ்சதுன்னா ஓகேங்க இருந்தீங்கன்னா இதனோட ஆன்சர் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஒன்று. நான் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டுட்டேன். ஸோ இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். Sir, infinite tangents. Reason? Sir, because there is infinite points in circle. Yeah, circles contain the infinite point. Therefore, infinite tangent line is possible. Is correct? Yes, sir. Next, a tangent to the circle intersect it and Only in one point. only one point. Is correct? Yes, sir. The next, the line intersecting circle 2 point is called a Secant. சூப்பர். டெஃபினிஷன் தெரிஞ்சதுன்னா நம்ம போட்டுடலாம் சீக்கண்ட்னு. அடுத்தது, a circle can have dash parallel tangent at most. எத்தனை tangent line draw பண்ண முடியும்? Parallel. Two. Yeah, Two tangents. correct answer. 2. The common point of the tangent to the circle and the circle is called a Point of contact. என்னப்பா? Point of contact. Point of contact. Definition of the contact definition. Okay. Point of contact. So next one, you need what is the Pythagoras theorem? Sir, in a right triangle, to find the hypotenuse or adjacent side or opposite side is Pythagoras theorem. Super, is very good. The sum of the square of the two sides is equal to the hypotenuse square. Is correct? Sum of the square of the two sides is equal to the hypotenuse square is called a Pythagoras theorem. Is correct, pa? Yes, sir. So already you know, இது ஒரு டேஞ்சன் லைனோட டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ டேஞ்சன் லைன் இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரேடியஸோட கான்செப்ட். அப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? டேஞ்சன் லைன் வருது. கரெக்டுங்களா? Yes, sir. அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னது? இந்த பாயிண்ட் பேர் கான்டாக்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் பேர் கான்டாக்ட் பாயிண்ட்னா கான்டாக்ட் பாயிண்ட் பேஸ் பண்ண வேல்யூஸ் டிகிரி வந்து என்னவா இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். இஸ் கரெக்ட்? Yes, sir. 90 டிகிரியா இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ இது 90 டிகிரியா இருக்குதுன்னா இது ஐ மேபி நோட்டட் ஏ, இது வந்து ஓ. இது எது ஹைப்போதினியஸ், எதுக்கு அட்ஜசன்ட் அண்ட் ரிமைனிங் சைடு ஆப்போசிட்? Sir, AO is a hypotenuse, AP is opposite, PO is adjacent. PO அட்ஜசன்ட். PO. பேஸ் கரெக்ட்டுங்களா? Yes. இது வந்து ஆப்போசிட். இஸ் கரெக்ட்? Yes, sir. Let's apply Pythagoras theorem. What is the result? Sir? What is the formula of Pythagoras theorem using this triangle? Sir, AP square plus PO square is equal to AO square. Hypotenuse squared OA squared equal to AP squared. Correct? AP squared plus OP squared. Is correct? Yes, sir. Okay. இதுல என்ன டவுட் இல்ல? அப்போ ஒரு ட்ரையாங்கிள் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் போட்டு கண்டுபிடிக்கலாம். டேஞ்சன் லைனோட ஐடியா வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா பாயிண்ட் அவுட் பண்ண முடியுது. கரெக்டா கண்ணு? Yes, sir. சரி, இப்படி இருக்கும்போது கொஸ்டின் நம்பர் 3 எப்படி போடலாம்? கொஸ்டின் நம்பர் 3 இந்த எக்ஸசைஸ். வெயிட் பண்ணுங்க, கீழே இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸ்கிரீன் தெரியுதா கண்ணு? வந்துருச்சுங்களா? சொல்றேன். கொஸ்டின் எப்படி போடுவீங்க, என்ன போடுவீங்க? எனக்கு அப்படியே போட்டு டிரா பண்ணி காட்டுறீங்களா இல்ல நான் டிரா பண்ணிட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? Sir, நான் டிரா பண்ணி காட்டுறேன். டிரா பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் சார். நானும் சைடுல டிரா பண்றேன், நீங்களும் சைடுல டிரா பண்ணுங்க. எப்படி வருதுன்னு நம்ம பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ் சார்.
சப்போஸ் டவுட் இருந்தா கேட்டு போடுங்க சரிங்களா? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நானும் டிராப் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். டவுட் இருந்தா கேட்டு போடணும். சரியாப்பா? Yes, sir. போட்டீங்களா? Yes, sir. Putting, sir. என்ன ஆப்ஷன் கரெக்ட்டுப்பா? Sir, one second, sir. Sir, 13 centimeter. 13 சென்டிமீட்டரா? என்ன ரீசன் 13 சென்டிமீட்டர் வந்துருக்குது? ரீசன் நீங்க சென்ட் பண்ணுங்க பார்க்குறேன். டயகிராம் கரெக்ட்டா? இந்த டயகிராம் தான் போட்டீங்களா? Yes, sir. இந்த diagram ல போட்டேன், sir. அப்ப எது கைப்பத்தினியஸ்? அதனால தான் கேட்டேன். எது கைப்பத்தினியஸ்? PQ. PQக்கு கைப்பத்தினியஸா? Sir, sir, PQ தானே hypotenuse தானே கண்டுபிடிக்க சொல்லுங்க, sir. ஹைப்போதெனியஸ் தான் கண்டுபிடிக்கலாம். லென்த் ஆஃப் PQ கேக்குறாங்க. ஓகே. அப்ப PQ ஃபார்முலா என்ன எழுதிக்கிறீங்க? PQ ஈக்குவல் டு Sir, PO plus OQ square. ஏன் பிளஸ் வருது? எது கைப்பத்தினியஸ்? இந்த ட்ரையாங்கிள்ல எது கைப்பத்தினியஸ்? Sir, PQ தான் hypotenuse, sir. எப்படி இங்க 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதுல? இதானே 90 டிகிரி. அப்ப 90 டிகிரி ஃபார்ம் ஆகும்போது எப்படி இது கைப்பத்தினியஸ் இருக்கும்? ட்ரையாங்கிள் டிரா பண்ணு. இங்க பாருங்க. தனியா ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்க. சரிங்களா? அப்ப இது வந்து O கரெக்ட்டுங்களா? சாரி O வந்து இல்ல P தான் 90 டிகிரி கரெக்ட்டுங்களா? Yes, sir. P தான் 90 டிகிரி அப்ப இங்க வந்து P ஆயிரும். சரிங்களா? P கரெக்டாப்பா? டவுட் இருந்தா Yes, கேட்டுக்கங்க. இது வந்து O, இது வந்து Q. சரிங்களா? yes, அப்ப sir. எது கைப்பத்தினியஸா இருக்குது? OQ தான் hypotenuse, sir. OQ தான் கைப்பத்தினியஸ். அப்ப நீ ஏன் PQன்னு சொல்லிக்கிறீங்க? Okay, sir. அப்ப answer 12. ஆன்சர் ராங் தானே? Yes, sir. 13 வராது. கரெக்ட்டுங்களா? 13 எப்படி பாசிபிள்? 13 பாசிபிள் கிடையாது. Okay, sir. அப்ப என்ன வரும்? அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு போட்டுட்டு எனக்கு அனுப்ப பார்க்குறேன். என்ன மிஸ்டேக் ஆகுதுன்னு பார்க்குறேன். சார் நான் ஆங்கிள் தப்பா போட்டதுனால நான் அந்த hypotenuse வச்சுட்டேன். அதனால தான் நான் சொன்னேன். ப்ரீவியஸா நான் அந்த டயகிராம் கொடுத்துருப்பேன் பாருங்க. இங்க பாருங்க இந்த டயகிராம் எது கொடுத்தேன்? இங்க பாருங்க OA இஸ் த ஹைப்போதெனியஸ். அதாவது 90 டிகிரி. அப்ப எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த சைடு தான் ஹைப்போதெனியஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த டயகிராம் கொடுத்துட்டு உங்களுக்கு क्वेश्चन கேட்டிருக்கேன். கரெக்ட்டாப்பா? இந்த டயகிராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அந்த டேஞ்சன்ட் லைன் வரது வந்து 90 டிகிரி. அப்ப 90 டிகிரி ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு வந்து எது OQ தான் வந்து ஹைப்போதெனியஸ். அப்ப என்ன ஃபார்முலா வரும்? OQ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு PQ squared plus OP squared is correct. So it's OQ squared value. OQ squared value is 12 squared equal to PQ squared value 3. 19, sir. அப்போ 144 minus 25 equal to PQ squared. அப்போ ரேஞ்ச் என்ன வருது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 119. Yes, sir. கொஞ்சம் கிளியரா போட்டுக்கங்க. டவுட் இருந்தா கேட்டுக்கங்க. கிளியரா? Yes, sir. சூப்பர், வெரி குட். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. ட்ரையாங்கிள் தனியா போட்டு பார்த்துருங்க. டவுட் இருந்தா ட்ரையாங்கிள் தனியா போட்டா ஹைப்போதெனியஸ் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இத டிரா பண்ண முடியுமானால சும்மா ரப்பா டிரா பண்ணி காட்டுங்க. Draw the circle, two lines parallel to the given line such that one is a tangent and another one is a secant. ஓகேங்களா? One is a tangent line and another one is a secant line. அப்ப சர்க்கிள் வந்து two parallel line டிரா பண்ண சொல்றாங்க. புரியுதுங்களாப்பா? Yes, sir. டிரா பண்ண தெரியுங்களா? உங்களுக்கு சீக்கண்ட் லைன் எப்படி டிரா பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். டேஞ்சன்ட் லைன் சூப்பர்ப்பா. கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம். நானே சும்மா ரப்பா இங்க டிரா பண்ணேன். நீங்க ரப்பா டிரா பண்ணிக்கங்க. நீங்க கிளியரா டிரா பண்ணுங்க. Yes, sir. சார் முடிச்சிட்டேன் சார். ஓகே. எனி சைடு டிரா பண்ணீங்கன்னா போதும். பேரலா டிரா பண்ணிக்கங்க. இங்க நான் டிஜிட்டல்னால கொஞ்சம் சைடா வரும். கரெக்ட்டா தானே? எஸ் சார். டிரா பண்ணா போதும் உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? சரி டவுட் இருக்குதாப்பா? கிளியரா இல்ல. இன்னும் கொஞ்சம் கிளியரா கேட்டு.
பேக்ரவுண்ட் இமேஜ் மாத்தி பேக்ரவுண்ட் இமேஜ் இருந்தாலே எனக்கு வராது. பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கனால உனக்கு என்ன ஆகுதுன்னா, நீ காட்டுற நோட் வந்து எனக்கு கிளியரா இருக்கும். பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கும்போது எப்பயுமே பார்த்தீங்கன்னா கிளியரா கிடைக்காது. நம்மளுக்கு பிக்சர் மோட் வந்து கிளியரா கிடைக்காது. எஸ் சார். அதுக்கு தான் சொன்னேன். சரிங்களா? ம். ஆ. இப்ப காட்டுங்க வரும். இப்ப கிளியரா வருது. சூப்பர். மிதி காட்டும்போது வரல. ஆ, ஓகே. இல்ல கீழ இருக்கிற லைன் பாருங்க 2 இடத்துல 2 2மே சீக்கன்ட் லைனா டிரா பண்ணிக்கிறேன். சார் இல்லைங்க சார். இல்ல கீழ அந்த கீழ் லைன். மேல் லைன் கரெக்ட். கீழ் லைன் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் ஆயிருக்கணும். 2 பாயிண்ட்ல டச் ஆயிருக்கு பாரு. அதாவது டேன்ஜென்ட் லைன் எப்பயுமே வேணும்னா ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான் சர்க்கிள்ல டச் ஆயிருக்கும். உனக்கு பார்த்தா மல்டிபிள் பாயிண்ட்ல டச் ஆயிருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ் சார். அதான் கீழ் லைன் பண்ணி நீ உன்னோட டயக்ராம் பண்ணி கீழ் லைன் டிரா பண்ணிக்கிற. கீழ் லைன் என்ன பண்ணிக்கிற இப்படி டிரா பண்ணிக்கிற. அப்படி எஸ். கிடையாது. ஒரு சிங்கிள் பாயிண்ட் வச்சுட்டு அதுல இருந்து நீ லைன் டிரா பண்ணிக்கிற. ஓகே சார். அது மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுது. என்ன பண்ணிக்கிறீங்கன்னா 2 லைன் இப்படி டச் ஆயிட்டு போயிருக்கு உனக்கு கீழ் லைன். அப்படி வரக்கூடாது. ஓகே அது சார். என்ன பண்ணணும் கீழ கார்னர் இருக்கு பாத்தியா கீழ டவுன்ல அந்த டவுன்ல ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதுல இருந்து ஒரு லைன் டிரா பண்ணிக்க. அதான் வந்து டேன்ஜென்ட் லைன். இப்படி டிரா பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ் சார். ஏன்னா போடும்போது மிஸ்டேக் ஆகும். அதுக்கு மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. நமக்கு மார்க் எதுல போகும் நமக்கு தெரியாது. ஜியோமெட்ரி பொறுத்த வரைக்கும். தியரிட்டிக்கல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். சரிங்களா? மேத்தமெட்டிக்கல் தியரிட்டிக் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதனால ஒரு பாயிண்ட் கூட மிஸ்டேக் ஆகக்கூடாது. சரியாப்பா? எஸ் சார். சரி நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாமா? எஸ் சார். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிறாங்கன்னா 2 டேன்ஜென்ட் லைன். 2 டேன்ஜென்ட் லைன் எப்படி இருக்கும்? 2 டேன்ஜென்ட் லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி கான்செப்ட்ல அவன் கேட்கறான். சரியாப்பா? எஸ் சார். அப்ப என்ன நடக்குதுன்னா இங்க பாருங்க இப்படி ஒரு டேன்ஜென்ட் லைன் போகுது. அப்ப இங்க இருந்து இன்னொரு டேன்ஜென்ட் லைன் வருது. 2 இன்டர்செக்ட் ஆகுது. இந்த கான்செப்ட்ல வச்சு சொல்றாங்க. சரியாப்பா? எஸ் சார். இதுல வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அந்த கான்டாக்ட் பாயிண்ட்ல டச் ஆகுறது வந்து 90 டிகிரி தெரியும். கரெக்ட்டுங்களா? அந்த கான்டாக்ட் பாயிண்ட் இஸ் கால்ட் 90 டிகிரி. அண்ட் ஆல்சோ அந்த சர்க்கிள் இருந்து நம்ம போறது வந்து நம்ம ரேடியஸ்னு சொல்லுவோம். கரெக்ட்டா இருக்குன்னு? இது எஸ் ஆல்ரெடி சார். நீங்க படிச்சிருப்பீங்க. இதுக்கு பேர் கான்டாக்ட் பாயிண்ட். மேபி இத வந்து Tன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இது வந்து P, இது வந்து Qன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து Oன்னு வச்சுக்கோங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? எஸ் சார். டவுட்டா? சார் நோ சார். நோ சார். இப்ப OPயும் OQவும் ரேடியஸாப்பா? எஸ் சார். OPயும் OQ என்னது? ரேடியஸ். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அண்ட் ஆல்சோ நம்ம கான்டாக்ட் பாயிண்ட்ல இருந்து ஃபார்ம் ஆகுற இதுக்கு வந்து என்ன சொல்லிக்கிறோம்? 90 டிகிரி சொல்லிக்கிறோம். கரெக்ட்டுங்களா? இது 90 டிகிரி அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 90 டிகிரி. இஸ் கரெக்ட்? எஸ் சார். அப்ப அதனோட மீனிங் என்ன? ஆங்கிள் OPT equal to angle OQT equal to 90 degree. Is correct? எஸ் சார். அப்ப ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் டிரா ஆகுதுன்னா, இங்க வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல ஒரு லைன் டிரா ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? சார் TO is equal to TO common. சிமிலர் ட்ரையாங்கிள் ஆர் காங்கிருவன்ட் ட்ரையாங்கிள். கரெக்ட்டுங்களா? அதாவது மீனிங் என்ன? இந்த சைடு ஈக்குவல், இந்த சைடு ஈக்குவல். அப்ப இது ஹைப்போதெனியஸ். அப்ப எஸ். ட்ரிபிள் எஸ் வச்சுக்கிட்டு கரெக்ட்டுங்களா? ட்ரிபிள் எஸ் வச்சுட்டு என்னது? ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் என்னது? OPT is similar to or congruent to கரெக்ட்டுங்களா? is congruent to triangle எந்த triangle? OQT. OQT. OPT. எதனால ட்ரிபிள் எஸ் வச்சு சொல்லிடலாமா? சைடு 3 சைடு ஈக்குவலா? எஸ் சார். இது சார் ரேடியஸ். சார் இல்ல சார் RHS congruency. ஆர் வச்சு ஓகே அதையும் வச்சு சொல்லலாம். 90 டிகிரி வச்சு நீங்க சொல்லலாம். ஏன்னா இது 90 டிகிரி அது 90 டிகிரி. therefore is called a similar triangle or congruent triangle. Yes sir. என்ன டைப் ஆஃப் triangle? What is the difference between similar triangle and congruent triangle? Any idea? So similar triangles we can say that the ratio of the sides of the triangles are similar, but Okay. congruency is where both the triangles have same measurement of sides and angles. And angles. So okay என்னோட क्वेश्चन என்னன்னா சிமிலரும் ட்ரையாங்கிள் ஈக்குவலா இருக்க பாசிபிள் இருக்குதா? Yes sir. Why? Because similarity is ratio and congruency is whole equal. சோ ஒரு கேஸ்ல பாசிபிள் இருக்குது. எல்லா ட்ரையாங்கிளும் பாசிபிள் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு சில கேஸ்ல வந்து பாசிபிள் இருக்கு. சரிங்களா? ஏன்னா congruent triangle is the biggest side and similar triangle வந்து smallest side. That means உங்களுடைய ட்ரையாங்கிள் எடுத்துக்கீங்களா? சின்ன வயசோட போட்டோவும் பெரிய வயசோட போட்டோம். இது வந்து உங்களுடைய
சின்ன வயசோட ட்ரையாங்கிள், இது வந்து பெரிய ட்ரையாங்கிள். சரிங்களா? நீங்க சொன்ன மாரி இதனுடைய ரேஷியோஸ் வந்து என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். சைட்ஸோட ரேஷியோ. ஓகே. மெயின் பாயிண்ட் சைடு வந்து ரேஷியோவா ஈக்குவலா இருக்கும். அண்ட் ஆங்கிள் ஷுட் பி எப்பயுமே சேமா இருக்கும். இதனோட ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? Yes, sir. சேம் ஈக்குவல் சைட்ஸ் இஸ் ஆர் நாட் ஈக்குவல் பட் சைட்ஸ் ஆர் ரேஷியோவா இருக்கும். கரெக்ட்டுங்களா? Proportional. ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பட் இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிளோடது. கரெக்ட்டுங்களா? Yes, sir. அதே காங்கிரூயன்ட் ட்ரையாங்கிள் என்ன நடக்கும்? Sir, common diagonal ரெண்டுமே சேம் சைஸ் பாயிண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கும் சார். ஓகேங்களா? இதுதான் காங்கிரூயன்ஸ். ரெண்டுமே சேமா இருக்கும். பாயிண்ட்ஸ் எல்லாமே தான் இருக்கும். சரிங்களாம்மா? சரி, நான் கேட்ட கொஸ்டின் இங்க வந்து நீங்க சிமிலர் ட்ரையாங்கிள் கேஸ் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல காங்கிரூயன்ட் ட்ரையாங்கிள் கேஸ் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். சார் இங்க ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அப்ப நீ சிமிலரும் காங்கிரூயன்ஸ் ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்காது நீல. அப்ப ரெண்டுக்குமே பாசிபிள் இருக்குதா இல்லையா? அப்ப சம் கேசஸ் பாத்தீங்கன்னா காங்கிரூயன்ஸும் சிமிலரும் ஈக்குவலா இருக்க சான்சஸ் இருக்கு. சரிங்களா? எஸ் சார். வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். காங்கிரூயன்ஸ் பொறுத்த வரைக்கும் சைட்ஸ் எல்லாமே எப்பயுமே ஈக்குவலா இருக்கும். சிமிலாரிட்டி பொறுத்த வரைக்கும் மேபி ஈக்குவலா இருக்கலாம், இல்லைன்னா ஈக்குவல் இல்லாமல் இருக்கலாம். ப்ரொபோஷனலா கண்டிப்பா கரெக்டா ப்ரொபோஷனல் வேர்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா ப்ரொபோஷனல் ரேஷியோவா ஈக்குவலா இருக்கும். சரியா இருக்குமா? எஸ் சார். சரி, இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? சார் டவுட் இல்லைங்க சார். ஓகே சார். ஓகே. சோ அப்ப இத பேஸ் பண்ணி அடுத்து மூவ் பண்ணிக்கலாமா? எஸ் சார். சோ அடுத்து உங்களுடைய செகண்ட் எக்ஸர்சைஸ் போயிடுற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஆக்சுவலா இந்த tan line ஈக்குவல் அண்ட் 90 டிகிரி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதுல இருந்து ஒரு 4 5 क्वेश्चन இப்ப சால்வ் பண்ணிடலாம். அதுல இருந்து அடுத்த ஐடியா எனர்ஜி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப இது என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 2 क्वेश्चन பார்க்கலாம். அது எப்படி ஆன்சர் பண்றீங்க பார்க்கறேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ட்ரையாங்கிள்க்கு வந்ததுன்னா ட்ரையாங்கிள் தனியா ஃபார்ம் பண்ணிட்டு போடு. இந்த மாதிரி மிஸ்டேக் கூட போடக்கூடாது. சரிங்களா? மிஸ்டேக் கூட போட்டா ஆன்சர் தப்பாயிரும். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க. சோ இட் இஸ் a first question. இது டயகிராம் கொடுத்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட டயகிராம், செகண்ட் क्वेश्चनோட இது வந்து செகண்ட் क्वेश्चनோட டயகிராம். அதனால ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட டயகிராம் நாம தான் டிரா பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிரா பண்ணிட்டு எனக்கு காட்டுங்க பார்க்கலாம். எஸ் சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन டயகிராம் டிரா பண்ணிட்டு எனக்கு காட்டுங்க. நானே டிரா பண்றேன். length of the tangent. From a point Q. இது சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓங்கிற சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. சார். ஓகே. இந்த லெட்டர் எது நோட் பண்ணி ஓகே டயகிராம் கரெக்ட். எது கியூங்கிற பாயிண்ட் அது மட்டும் எனக்கு கை வச்சு காட்டு அந்த இடத்துல. சார் சூப்பர் சூப்பர். ஓகே. இது வந்து கியூ. அது கியூவா? சார் இது கியூ. கரெக்ட் கரெக்ட். வெரி குட் கரெக்ட். இது பி ஓ. அப்ப என்ன கேக்குறாங்க? இது வந்து ஓ வச்சிட்டீங்களா? இது ஓ தானே? எஸ் சார். ஓ. இது வந்து கியூ இஸ் கரெக்ட்? எஸ் சார். இது வந்து பி ன்னு வெச்சுக்கிறீங்களா? எஸ் சார். அப்ப இது வந்து 90 டிகிரி ஆயிடுச்சா? எஸ் சார். PQ வந்து 24 சென்டிமீட்டர்ஸ். OQ வந்து 25. சார் 25 minus 24 25 square minus 24 square. Radius very good. 25 squared minus 24 squared root value. Square root மறந்துடாது. Square root போட்டு கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? Yes sir. Square root value. அப்ப 625 minus 576. Seven centimeters. அவ்வளவுதான் கண்ணு. இப்ப அந்த டயகிராம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா எப்படி எடுக்கணும்னு புரிஞ்சுதா? டவுட் வராதுல்ல? எஸ் சார். ஏன்னா இது மாதிரி பேஸ் புல் பண்ணி நிறைய 1 மார்க் கொஸ்டின் இல்லைன்னா சம்டைம்ஸ் 3 மார்க் கொஸ்டின் வந்து இதை விட கொஞ்சம் ஐடியா கொஞ்சம் அதிகமா கொடுத்து கேட்பாங்க. சரியாப்பா? அப்ப இது கொஞ்சம் கிளியரா இருந்துட்டா தான் நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ் நம்ம போட முடியும். சரிங்களா? எஸ் சார். இதுல என்ன டவுட் இல்லைன்னா செகண்ட் கொஸ்டின் நீங்களே போட முடியும் நினைக்கிறேன். செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் தேர்ட் கொஸ்டின் இன்சர்ட் பண்றேன். செகண்ட் கொஸ்டின் போட்டுட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க என்ன ஆன்சர். அது தெரியுமா இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? சார் தெரியும் சார். என்ன இல்ல ஒரு நிமிஷம் என்ன ரூல் அப்ளை பண்ணுது அதுக்கு? What is the rule apply here? Between tangent and radius sir. என்னப்பா இன்னொரு சொல்லு.
Sir, angle between tangent and radius. ஓகே. இது என்ன ஷேப்? அந்த டயகிராம் சர்க்கிளுக்கு அவுட் சைடு இருக்கிற டயகிராம் என்ன ஷேப்? Quadrilateral shape. குவாட்ரேட் சம் ஆஃப் த குவாட்ரேட்டோட ஆங்கிள் என்ன? 360. ஆ. அப்ப Sir, the angle के 90 आएगा पर 180 plus 110 which is 290. 360 minus 290 is 70. 90 or 60. Seventy, sir, answer. கிளியரா? டவுட் இல்லைல? Yes, sir. சூப்பர். இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க. நீங்க டெக்ஸ்ட் புக் நல்லா தரவா இருந்தீங்கனாவே அவுட் சைடு கொஸ்டின் வந்து தரவா போட முடியும். டெக்ஸ்ட் புக்ல உங்களுக்கு 13 கொஸ்டின் பிளஸ் 2 தியரியா 3 தியரியா இருக்குது. மொத்தம் 16 கொஸ்டின் இருக்குது. அந்த 16 கொஸ்டின் தரவு பண்ணிட்டாவே அவுட் சைடு கொஸ்டின் வந்து நம்ம ஈஸியா போட முடியும். சரிங்களா? இன்னைக்கு நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு மேக்ஸிமம் இன்னொரு 1/2 hour இருக்குது. இன்னைக்கு நாளைக்கு நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ண போறோம்னா டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளத்தை மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு முடிப்போம். அதுக்கப்புறம் அவுட் சைட் கொஸ்டின் வந்து ஒரு 50 60 கொஸ்டின் இருக்குது. அந்த 50 60 கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது இப்போ ஒன் டே ஒரு நாள் பார்ப்போம். சரிங்களா? Yes, sir. சர்க்கிள்ஸ் இவ்வளவுதான்மா. இது கிளியர் ஆயிட்டு உங்களுக்கு ஈஸி ஆயிரும். இன்னைக்கு நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் டெக்ஸ்ட் புக் சம் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கு ரிலேட்டடா ஒரு 10 கொஸ்டின் கொடுக்குறேன். நீ எப்படி போறேன்னு செக் பண்றேன். அப்ப அதுல இருந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவோம். சரிங்களா? Okay, sir. சரி கண்ணு. இப்போ நீங்க இதை போட்டுட்டீங்க. இப்போ இது ஐடியா வந்து நீங்களே டயகிராம் டிரா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரா த டயகிராம். டயகிராம் டிரா பண்ணுங்க. எது இருந்தாலும் நம்ம ஜியோமெட்ரிக் ஐடியாவுக்கு வந்து டயகிராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயகிராம் போட்டா தான் நமக்கு ஆன்சரே கிடைக்கும். சரிங்களா? Okay, sir. டயகிராம் போடாம நீங்க எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணாதீங்க. ஜியோமெட்ரிக் கொஸ்டின் பொறுத்து வரைக்கும். Okay, sir. Sir. இல்ல லெட்டர் மட்டும் என்ன நோட் பண்ணி கை வச்சு அப்படி சொல்லு. மங்களா தான் தெரியுது. லெட்டர் மட்டும் என்ன நோட் ஓகே. Sir, இங்க P பாயிண்ட் இங்க பாயிண்ட் P சார். இந்த பாயிண்ட் P நான் நோட் பண்ணிக்கிறேன். நீ எப்படி நோட் பண்ற அதே மாதிரி நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் P இஸ் கரெக்ட் ஆன்சர். சார் சரி இங்க A வச்சுக்கலாம், இங்க B வச்சுக்கலாம். இங்க B வச்சுக்கிறீங்க, இங்க A வச்சுக்கிறீங்களா? சார் சார் அந்த P B சார் இல்ல சார் இங்க A சார். உங்க ரெண்டு தடவை மாத்திடு. சார் angle APB is 80 degrees. Angle APB is 80 degree. ஓகே எடுக்கண்ணு. சார் இப்போ B பாயிண்ட் O எழுதிக்கலாம் சார். சென்டர் பாயிண்ட் ஓங்கிறது சென்டர் பாயிண்ட். BO AO ஜாயின் பண்ணிக்கலாம். அது ரேடியஸ். நீ ஜாயின் பண்ணிட்டியா? எஸ் சார் நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார். ஓகே. இது ரெண்டு ரேடியஸ் கொடுத்துக்கறானா கொடுக்கல. அப்ப இது 6 ன்னு வெச்சுங்க, இது 6 ன்னு வெச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ் சார். சார் ஆங்கிள் POA கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆங்கிள் POA கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க நடுவுல ஒரு லைன் டிரா பண்ணிக்கங்க. கரெக்ட்டா? நடுவுல ஒரு லைன் டிரா பண்ணிக்கங்க. சார் அப்ப அந்த 80 degrees 40 40 ஆயிடும். அப்படியா? அது என்ன ரூல்? சார் சார் இந்த லைன் வந்து அந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலா டிவைட் பண்ணு. அப்ப அந்த ட்ரையாங்கிள் வந்து காங்கிருவன்ட்டா இருக்கிறதுனால ஆங்கிள் வந்து ஈக்குவலா டிவைட் ஆயிடும். ஓகே. நீ சொன்ன பாயிண்ட் எடுத்துக்கலாம். அப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் என்ன சொல்றீங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து காங்கிருவன்ட் சொல்றீங்க. காங்கிருவன்ட்னால ஆங்கிள் P அதாவது இந்த ஆங்கிள் ஈக்குவல். கரெக்ட்டுங்களா? அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது 90 டிகிரின்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? இந்த ஆங்கிள் 90 டிகிரி தெரியும். அப்ப அந்த ரூல் வச்சு சொல்றீங்க நினைக்கிறேன். அப்ப இது 80 டிகிரினா இதுவும் உங்களுக்கு என்னது O/2 இது O/2. ஆங்கிள் O/2 ஆங்கிள் O/2. கரெக்ட்டுங்களா? அப்ப நீங்க மெயின் என்ன பண்ணணும்? ஆங்கிள் O கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? மெயினா என்ன பண்ண போறீங்க? ஆங்கிள் O கண்டுபிடிக்க போறீங்க. கரெக்ட்டாப்பா? எஸ் சார். அப்ப சேம் ரூல் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் என்ன பண்ணோம்? சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் த குவாட்ரிலேட்டர் எவ்வளவு? 360 டிகிரி. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப அந்த ஐடியா வச்சு போட்டா என்ன கிடைக்கும்? ஆங்கிள் A plus angle B plus angle O plus angle B equal to 360 degree. கரெக்டாப்பா? எஸ் சார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியும்? இது ரெண்டுமே 90 டிகிரி தெரியும். இது 90 டிகிரி பிளஸ் இது 90 டிகிரி. கரெக்ட்டுங்களா? ஆங்கிள் O நமக்கு தெரியாது. கரெக்ட்டுங்களா? ஆங்கிள் O தெரியாது. ஆங்கிள் P யோட வேல்யூ அவங்க கொடுத்தா 80 டிகிரின்னு. அப்ப 80 டிகிரி போட்டுருவீங்க. கரெக்டாப்பா? எஸ் சார். இது 360 டிகிரி. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப ஆங்கிள் O எவ்வளவு கண்டுபிடிங்க? 360 100.
100 by 250. இருங்க கண் பார்த்துக்கலாம். 100 டிகிரியா? சார் 100 டிகிரி அப்போ ஆங்கிள் பிஓஏ வந்து 50 ஆயிரும். 50 ஆயிரும். ஏன்னா நம்ம சப்டிவைட் ஆகுது. அப்ப நம்மளுக்கு வந்து 50 டிகிரி ஆயிரும். 100 இங்க 100% இல்ல. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிரும். சப்போஸ் 100 ஆப்ஷன் கொடுத்து நம்மளுக்கு சொதப்ப பார்ப்பானுங்க. அப்ப 100 கீழ் நோட் பண்ணிடுங்க. இஸ் 50 டிகிரிஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். சரியாப்பா? எஸ் சார். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் அடுத்த கான்செப்ட்டுக்கு போயிடலாம். சரிங்களா? ஓகே சார். டவுட் இல்லை சார். டவுட் இல்ல. சரி. கொஸ்டின் நம்பர் 4 ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் சார். கொஸ்டின் நம்பர் 4 வந்து தீரம். அந்த தீரத்தை எப்படி ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே சார். இவன் என்ன சொல்லிக்கிறான்? எஸ் சார். ப்ரூவ் சார் நான் டயக்ராம் வேணா போட்டு காமிக்கிறேன். நீங்க டயக்ராம் போடுங்க, நானும் டயக்ராம் போடுறேன். ரெண்டு கரெக்டா மட்டும் பார்ப்போம். சரிங்களா? Prove that tangents draw end of the diameter circles are parallel. அப்படின்னா ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்குவீங்க. நீங்களும் டிரா பண்ணுங்க, நானும் டிரா பண்றேன். சரியாப்பா? சார். சூப்பர், வெரி குட், கரெக்ட். கரெக்ட்ப்பா. அப்ப நம்ம டயாமீட்டர் வச்சு நம்ம ரெண்டு அது எப்படி ப்ரூவ் பண்றது? பேரலல் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்றோம். சார் சார் அந்த ஆங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆங்கிள் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் வச்சு ப்ரூவ் பண்ணலாம். அப்படியே தியரிட்டிக்கல் எடுத்து பார்க்கலாம். நான் இங்க ரன் பண்றேன், நீங்க இங்க ரன் பண்ணுங்க. இது ரெண்டு டேஞ்சன்ட். சரிங்களா? லெட்டர் நோட் பண்ணிங்க. ஏபிசி ஏதோ லெட்டர் நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஏன்னா இது 2 மார்க் 3 மார்க்ல இது கேட்பாங்க. அது லெட்டர்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். அப்ப எந்த மாதிரி எழுதுறீங்க நான் செக் பண்ணிக்கிறேன். எழுதிட்டீங்களா? எஸ் சார். எந்த மாதிரி எழுதுனீங்க? எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா? எஸ் சார். ஆங்கிள் சிபிக்யூ இஸ் ஈக்குவல் டு சிபிக்யூவா? சிபிஓ ஆர் சிபிக்யூ? ஓகே. சிபிஓ ஆர் சிபிக்யூ ரெண்டு ஒண்ணுதான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆங்கிள் சிபிக்யூ and angle BQP are equal. Angle PQP are equal. Reason alternate interior angle. கரெக்ட்டுங்களா? Yes sir. பட் ஈக்குவலா இருந்தா அந்த ரெண்டு ஆங்கிள் என்னது? 90 டிகிரி நோட் பண்ணிக்கிறியா? 90 டிகிரி நோட் பண்ணிக்கணும். கரெக்ட்டுங்களா? 90 தானே? Yes sir, 90 degree. Then next. Sir, then angle AQP is equal to angle DPQ. TPQ. That value is also 90 degree. கரெக்ட்டுங்களா? Yes sir. அப்ப இது ரெண்டுமே 90 டிகிரினா அப்ப இந்த நாலு ஆங்கிள் எப்படி இருக்குது? ஈக்குவலா இருக்குதா? Yes sir, 180. இந்த ரெண்டு ஆங்கிள் சேர்த்து 180, இந்த ரெண்டு ஆங்கிள் சேர்த்து 180. 180 180 வச்சு ப்ரூவ் பண்ணா ஸ்ட்ரெயிட் லைன் லீனியர் பேர் கான்செப்ட் வந்துரும். கரெக்ட்டுங்களா? சார் இல்ல சார் அப்படியே வேண்டாம் இல்லைங்க. All angles are equal by alternate interior angles. So PQ is sir PQ is இல்ல PQ parallel இல்ல. CD and AB are parallel. அப்ப இங்க என்ன நான் யூஸ் பண்றோம்? alternate interior angles are equal. கரெக்ட்டுங்களா? Yes sir. Alternate
integral angles are equal. Correct? Integral angles are equal to equal and also 90 degree. Therefore, another AB is parallel to CD. B is parallel to CD. Correct? Yes, sir. Any doubt regarding this concept? No, sir. No doubt. ஒரு ஃபிஃப்த் கொஸ்டின் ட்ரை பண்ணுவோமா? இதே Yes, sir. ஐடியா தான். பெருசாலாம் இருக்காது. கான்டாக்ட் பாயிண்ட்னு ஒரு வேர்டு சொல்லிட்டான். இது வந்து ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சு தான் 90 டிகிரி ஃபார்ம்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அது எந்த மாதிரி ப்ரூவ் பண்றதும் பாருங்க. தெரியலனா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபிஃப்த் கொஸ்டின். சரிங்களா? Yes, sir. இதுக்கு இந்த பார்ட் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? Rule double sir. Okay, sir. Sir, diagram. ஆக்சுவலா ஒரே ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன் தருண். தருண் தானே? Yes, sir. ஒரே ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன் தருண். என்னன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் தியரத்தை ப்ரூவ் பண்றது மொத்தம் 4 கான்செப்ட் இல்லைன்னா 5 கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. 4 கான்செப்ட் 5 கான்செப்ட்ல ஒரு தியரத்தை ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா டைரக்ட் மெத்தட். சரிங்களா? செகண்ட் கான்செப்ட் என்னன்னா இன்டைரக்ட் மெத்தட். சரிங்களா? Yes, sir. செகண்ட் கான்செப்ட் என்னன்னா நீங்க இப்ப போட போற கான்ட்ராடிக்ஷன் மெத்தட். ஆல்ரெடி நீங்க ரூட் 2 வந்து ப்ரூவ் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கும். ரூட் 2 இஸ் எ ரேஷனல் நம்பர். Yes, sir. அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? கான்ட்ராடிக்ஷன் ஃபேக்டர் வச்சு ப்ரூவ் பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? The real number. Sir, first assume that root 3 is rational. அதுக்கப்புறம் அந்த 18 steps போட்டு this contradiction is arising due to an incorrect assumption. அப்ப அந்த மாதிரி ப்ரூஃப் பேர் என்னது? கான்ட்ராடிக்ஷன் மெத்தட். கரெக்ட்டுங்களா? இன்னொரு பேர் இட்ரேஷன் மெத்தட். இட்ரேஷன் மெத்தட். ஓகேங்களா? ஐட்ரேஷன் ஆர் இட்ரேஷன் வாங்க. அது மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஸ் மெத்தட் 9th 11th ஸ்டாண்டர்ட்ல படிப்பீங்க. இது வந்து 11th ஸ்டாண்டர்டோட கான்செப்ட்ல மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஸ் மெத்தட் படிப்பீங்க. அது பாத்தீங்கன்னா ஐட்ரேஷன் மெத்தட்ம்பாங்க. சரிங்களா? இந்த 4 கான்செப்ட்ல தான் வந்து மேத்ஸ் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். டைரக்ட்டா ப்ரூவ் பண்றதை விட ஒரு சிலதெல்லாம் டைரக்ட்டா ப்ரூவ் ஆகும். சரிங்களா? இந்த டைரக்ட் மெத்தட் ஒரு சிலது ப்ரூவ் ஆகும். இன்னொரு இன்டைரக்ட்ல ப்ரூவ் ஆகும். பட் மேக்ஸிமம் ஒரு சில ப்ராப்ளம்லாம் பாத்தீங்கன்னா மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் கான்ட்ராடிக்ஷன் மெத்தடும் ஐட்ரேஷன் மெத்தடும் நிறைய ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இதை வச்சு தான் ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? நிறைய பாத்தீங்கன்னா ராமானுஜத்தோட நம்பர் திரியே பாத்தீங்கன்னா இந்த 2 மெத்தட் வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. ஐட்ரேஷன் மெத்தடோ இல்ல வந்து கான்ட்ராடிக்ஷன் மெத்தட் வச்சு நம்ம ராமானுஜரோட நம்பர் சீரிஸ் கூட ஒரு சில கான்செப்ட் இதுல தான் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ ஏன் இவ்வளவு தூரம் இதை பத்தி பேசுறோம்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம டைரக்டா போட முடியுமா? ஆக்சுவலா இது தீர மாதிரி தான் வரும். இத क्वेश्चंस வந்து நம்ம டைரக்டா போட முடியுமா அப்படிங்கிறது क्वेश्चन மார்க். எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அவன் क्वेश्चन கேக்குறான். சார் ஃபர்ஸ்ட் டயகிராம் டயகிராம் டிரா பண்ணிக்கோ. சார் இன்னும் கொஞ்சம் கீழே. ஓகே. அப்ப சென்டர் பாயிண்ட் என்ன ஓவா? சார் நானும் லேபிள் பண்ணிட்டேன். எஸ் சார் சென்டர் பாயிண்ட் வந்து ஓ. சார் அப்ப இந்த டான்ஜென்ட் வந்து ஏபி அப்புறம் இந்த பாயிண்ட் வந்து சி. கான்டாக்ட் பாயிண்ட் வந்து சின்னு வச்சிட்டீங்களா? எஸ் சார். சரி. என்ன கேட்டுக்கறாங்கன்னு நம்ம என்ன பண்ணணும் அத மட்டும் சொல்லிருங்க. சார் அந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து இஸ் பாசிங் த்ரூ தி சென்டர். அது வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணனும். 90 டிகிரி ப்ரூவ் பண்ண சொல்றோம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சரி. இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணது? ஒரு டெஃபினிஷனா தான் நம்ம படிச்சது. எப்படி ப்ரூவ் பண்றது அப்படினா இப்போ ஓ தவிர இன்னொரு பாயிண்ட் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஓ டேஷ்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. சார் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஓசி வந்து இப்போ பாஸ் ஆகுது. ஓ டேஷ்னு ஒரு பாயிண்ட் வெச்சுக்கலாமா? எஸ் சார். இது தியரம் புரியலன்னா கேட்டுக்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நமக்கு பை தி கான்டாக்ட் படி நமக்கு தெரியும் ஆங்கிள் OCB வந்து 90 டிகிரின்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? பை தி கான்டாக்ட் டெஃபினிஷன் படி.
சப்போஸ் அனதர் பாயிண்ட் யூ டிரா த ஓ டேஷ். ஓ டேஷும் இங்க வந்து நம்ம டிரா பண்றோம். அது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும், 90 டிகிரி நம்ம எடுத்துக்கணும். அது பர்பெண்டிகுலர்னு அசியூம் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? Let us assume that O dash is a new point and joining the contact. Okay, joining to C. ஓகேங்களா? Yes, sir. On the circle. இது ஐடியா புரியுதுங்களா? Yes, sir. அப்ப என்ன சொல்றேன், is a perpendicular னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? Let us assume that this is also perpendicular. Therefore, O dash C P equal to also 90 degree. கரெக்ட்டுங்களா? Okay, sir. நாம இந்த ஓங்கிறது என்னது, சென்டர் பாயிண்ட். கரெக்ட்டுங்களா? ஓங்கிறது சென்டர் பாயிண்ட். O dash is other the center point. சென்டர் பாயிண்ட் கிடையாது. ஓகேங்களா? O dash is not a center point. அதர் பாயிண்ட். கரெக்ட்டா? சென்டர் பாயிண்ட் தவிர அதர் பாயிண்டா இருக்கும். சரியாப்பா? நாட் a சென்டர் பாயிண்ட். Yes, sir. புரியலன்னா கேட்டுக்கிட்டே கண்ணு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அப்ப இது வந்து ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. சரிங்களா? Yes, sir. இப்ப from the diagram, ரொம்ப ஈஸியான கான்செப்ட். from the diagram வந்து என்ன தெரியுது உங்களுக்கு? from the diagram either OCP is less than O dash CP. Is correct or not? Yes, sir. from the diagram either இந்த கேஸா இருக்கும், அல்லது நான் வந்து இங்க எடுத்து போடுறேன், நீ வந்து மேபி இங்க எடுத்து போடலாம். கரெக்ட்டா? O dash நீ இங்க கூட வச்சு போடலாம். அப்ப O dash இங்க வச்சு போட்டா என்ன நடக்கும்? O dash இங்க வச்சு போட்டா என்ன நடக்கும்? or OCP is greater than angle O dash P. Is correct? Yes, sir. நான் சென்டர் பாயிண்ட் தவற போடும்போது நான் இந்த பக்கம் வச்சனால லெஸ் தென் கிடைக்கும். மேபி நான் இங்க வச்சு போடுறதா கிரேட்டர் தென் கிடைச்சிருக்கும். கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியுது. நீ பர்பெண்டிகுலர் 90 டிகிரி வச்சு சொல்லிட்ட. from the equation 2 from equation 1 90 டிகிரி சொல்லிக்கிறீங்க. அப்ப இங்க கேஸ் என்ன நடக்குது? இது ஈக்குவேஷன் 3 ன்னு வெச்சுக்கங்க. Yes, sir. வெச்சுக்கங்க. அப்ப 3 படி 2 ஈக்குவலா இல்ல நாட் ஈக்குவலா அப்படிங்க நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? Yes, sir. from equation 1, 2 angle OCP equal to angle O dash CP. கரெக்ட்டுங்களா? ஏன்னா ரெண்டுமே 90 டிகிரி. Yes, sir. மேடம் ரெண்டுமே 90 டிகிரி தான் சொல்லிக்கிறீங்க. Yes, sir. அப்ப ரெண்டு ஈக்குவல் தானே? ரெண்டு ஈக்குவல் தான். பட் டயகிராம் படி என்ன நடக்குது? ரெண்டு ஈக்குவலா? from the 3 கான்ட்ராடிக்ஷன். கரெக்ட்டா? from 3 இது வந்து ஈக்குவேஷன் 4 னு வெச்சுங்க. from 4 ஓகே 3, 4 it is contradiction. கரெக்ட்டுங்களா? Yes, sir. it is contradiction. எதனால கான்ட்ராடிக்ட்? டயகிராம் படி என்னது? either less than இருக்கலாம் or greater than இருக்கலாம். either less than இருக்கலாம் or greater than இருக்கலாம் தவிர ஈக்குவலா இருக்க பாசிபிள் கிடையாது. கரெக்ட்டுங்களா? therefore only possible angle OCP equal to 90 degree. Okay, and angle O dash CP is not getting 90 degree. ஓகேங்களா? இது ஒன்று தான் பாசிபிளா இருக்கும், இது இருக்காது. இது எப்படி from the diagram வச்சு சொல்றாங்க. ஈக்குவேஷன் 3 எப்படி சொல்றாங்க? from the diagram வச்சு சொல்றாங்க தவிர இது பண்ண முடியாது. சரிங்களா? Yes, sir. either O dash இங்க இருக்கட்டும் இல்ல இங்க இருக்கட்டும். சரிங்களா? சென்டர் பாயிண்ட் தவிர எடுத்துட்டா 90 டிகிரி பாசிபிள். ரீசன் கான்டாக்ட் பாயிண்ட்ல இருந்து டிரா ஆகிறது மட்டும் தான் நமக்கு 90 டிகிரி இருக்கும். மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து either greater than இருக்கும் இல்ல less than இருக்கும். சரிங்களா? அப்ப டயகிராம் கரெக்ட்டா பார்த்து கிளியரா டிரா பண்ணிக்கங்க. அடிஷனல் பாயிண்ட் ஒன்னு எடுத்துக்கங்க. அந்த பாயிண்ட் வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்து சொல்லிடுங்க. சரியாப்பா? Yes, sir. இது ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லு தரன். இல்லனா அடுத்து மூவ் பண்ணலாம். ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கங்க. டவுட் இருந்தா என்ன பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ப்ரூவ் பண்ண தெரியணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஓனா ப்ரூவ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா இருக்குங்க? Yes, sir. என்ன தெரியும்? சார் கண்டுபிடிச்சோம் சார். கண்டுபிடிச்சிட்டு வந்தியா? ஓகே. எங்கடா திடீர்னு காணாத போயிட்டு பார்த்தேன். நான் இங்க அடுத்த கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தேன்னா எங்கடா காணாத போயிட்டு பார்த்தேன். ஓகே ஓகே.
டயக்ராம் கரெக்டா போட்டுக்கோ, அது வந்து எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா எழுதிக்கோ, சரிங்களா? எஸ் சார். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எஸ் சார். கீழே வரைக்கும் எழுதிட்டீங்களா? கீழே போட்டுங்களா? எஸ் சார். ஃபுல்லாக கம்ப்ளீட்டடா? எஸ் சார். சரி, கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாமா? எஸ் சார். சொல்றேங்க, இது ஆல்ரெடி நீங்க போட்டதுதான், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க? சார் சார் ஆன்சர் வந்து 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர் எப்படி போடுவீங்கன்னா டக்குனு ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஓகே, என்ன சொல்லிக்கிறாங்க? லென்த் ஆஃப் த டேஞ்சன் அட் எ டிஸ்டன்ஸ் ஏ. அப்ப எங்க இருந்து எடுப்பீங்க? இங்க இருந்து ஏ. சார் 3 சென்டிமீட்டர். எனக்கு தெரியல, நான் போட்டாதான் தெரியும். நீ டக்குன்னு சொல்லிட்டேன், நான் போட்டாதான் தெரியும், சரிங்களா? அப்ப ஏல இருந்து டேஞ்சன் டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. அப்ப நான் இங்க இருந்து டிரா பண்றேன் அண்ட் ஆல்சோ இங்க இருந்து டிரா பண்றேன், கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோமா, ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ சென்டர் பாயிண்ட் இங்க வர்றது வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பாயிண்ட், இது வந்து ரேடியஸ் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ என்னென்ன பாயிண்ட் கொடுத்துக்கறாங்கன்னு சார் PA அண்ட் AO. PA வேல்யூ எவ்வளவு சார்? PA வந்து 5. PA 5 செக் பண்ணி பாரு. சார் சாரி சார் 4. எப்படி மாத்துனீங்க? சார் நான் எப்பயுமே கைப்பத்தி சப்போஸ் தப்பா போட்டாலும் அவன் கொடுத்துக்கிற மீனிங் ஏதாச்சும் புரியலனாலும் தப்பா போட்டாலும் எப்பயுமே எப்படின்னா இருக்கணும், கைப்போதினியஸ் எப்பயுமே இருக்கணும், ஹையஸ்ட் வேல்யூ இருக்கணும். நான் இருக்குங்களா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல எப்பயுமே ஹைப்போதினியஸ் வேல்யூஸ் என்னவா இருக்கும்? பிக்கஸ்ட் வேல்யூவா இருக்கும், சரிங்களா? ரிமைனிங் சைட்ஸ் ரெண்டோட வேல்யூ எப்படி இருக்கும்? ஸ்மாலஸ்டா இருக்கும். அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்க நீங்க இங்க 5 போட்டிருந்தீங்க, இங்க 4 வந்திருக்கும். 4னா கைப்போதினியஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூவா இருக்கும், கரெக்ட்டுங்களா? அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்ட் அப்ளை பண்றீங்க. அப்போ 25 minus 16 ரூட் எடுக்கிறீங்க, இஸ் ஆல்சோ 9 வருது, 3 வருது, கரெக்ட்டுங்களா? ஆன்சர் 3 இஸ் கரெக்ட் ஆன்சர், சரியாப்பா? எஸ் சார். ஓகே, இன்னைக்கு கடைசி क्वेश्चन ஸ்டார்ட் பண்ண போறேன். क्वेश्चन நம்பர் 7. क्वेश्चन நம்பர் 7 எப்படி போடலாம்? क्वेश्चन நம்பர் 7 இன்சர்ட் பண்றேன் பாருங்க. கோசென்ட்ரிக் சர்க்கிள்னா என்னன்னா சேம் சென்டர் பட் டிஃபரண்ட் ரேடியஸ். ஓகே, எஸ் சார். டூ கோசென்ட்ரிக் சர்க்கிள்னா காமன் சென்டர் பாயிண்டா இருக்கும், பட் சர்க்கிள் ரேடியஸ் மட்டும் என்னவா இருக்கும்? டிஃபரண்டா இருக்கும், சரியாப்பா? எஸ் சார். அப்ப இதுக்கு எப்படி டயகிராம் டிரா பண்ணுவேன்? டிரா பண்ணி காட்ட முடியுமா? நான் காட்டுட்டா சார் நானே காமிக்கிறேன். ம் சார் நானும் வந்துடுறேன், இருங்க. இது ரெண்டு ஏன் ஜாயின் பண்ண? சார் இது என்னமோ ஜாயின் பண்ணிக்கிறியா? நான் கேட்டேன் நடுவுல. ஓ, அந்த இதுக்காக போட்டுக்கிறியோ? சரி, ஓகே ஓகே ஓகே. நீ டயகிராமே கம்ப்ளீட் பண்ணிட்ட, நான் டயகிராம் புது ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, கரெக்ட் தான். அதாவது ஹார்டு கேட்டுக்கிறோம், அது அடுத்த பாயிண்ட் ஹார்டோட இதில் வந்து ட்ரா பண்ணணும். அது எப்படி ட்ரா பண்ணுறீங்க?
லார்ஜ் சர்க்கிள் வந்து டச் பண்ண போகிறோம். லார்ஜ் சர்க்கிள் வந்து டச் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? அந்த டயகிராம் நீங்க போட்டுக்கீங்க. லார்ஜ் சர்க்கிள் வந்து டச் ஆயிடுச்சு. அப்ப என்னாச்சு? அது ரெண்டையும் நீங்க டிரா பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அது ரெண்டையும் நீங்க டிரா பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது இங்கிருந்து இங்க வரும். இது இங்கிருந்து இங்க வரும். அப்ப இது கான்டாக்ட் பாயிண்ட். கரெக்ட்டுங்களா? இது வந்து கான்டாக்ட் பாயிண்ட். அப்ப அந்த கான்டாக்ட் பாயிண்ட் இதையும் நீங்க டச் பண்ற மாதிரி ஒரு லைன் டிரா பண்ண போறீங்க. சரிங்களா? அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் லெட்டர் வச்சுக்கோங்க. லெட்டர் என்ன லெட்டர் வைக்க போறீங்க? சொல்லுங்க உங்க லெட்டர் நான் வச்சுக்கிறேன். நீங்க என்ன லெட்டர் வைக்கிறீங்க இதுக்கெல்லாம்? சார் நான் வேற மாதிரி டிரா பண்ணிருக்கேன் சார். இல்ல ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வேற மாதிரி இருந்தாலும் நானும் அதே மாதிரி டிரா பண்ணிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேற மாதிரி டிரா பண்ணாலும் உங்களுக்கு அதே கான்செப்ட் தான் வரப்போகுது தவிர வேற எந்த கான்செப்ட் வரப்போறதில்ல. சரி ஓகே. நீங்க டிரா பண்ண மாதிரி நானும் பண்ணிக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்துக்கலாம். இப்படிதான் டிரா பண்ணிருப்பீங்க. இது வந்து டச் பண்ணிட்டு போவோம். இந்த பாயிண்ட் வந்து இப்படி டச் பண்ணிட்டு போவோம். அப்ப சென்டர் பாயிண்ட் இருக்கும். சென்டர் பாயிண்ட் இங்க இருக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இங்க ஒரு ஆர் லைன், இங்க ஒரு லைன். கரெக்ட்டுங்களா? இல்ல சார் அந்த 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 லைன் வந்து செகண்ட் லைன் வந்து இங்க டச் ஆகும். இங்க ஆயிடும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப அந்த லைன் வந்து ஓகே. இப்போ இது என்ன ட்ரையாங்கிள்? இது காங்கிரூன்ட் ட்ரையாங்கிளா? என்ன மாதிரி லெட்டர் நோட் பண்ணலாம்? சென்டர் பாயிண்ட் எப்பயுமே O நோட் பண்ணுமா? C நோட் பண்ணுவீங்களா? சி. அப்ப சென்டர் பாயிண்ட் வந்து C-யா? ஓகே. அப்ப இது வந்து AB ன்னு வெச்சுக்கிறீங்களா? A B கான்டாக்ட் பாயிண்ட் வந்து P ன்னு வெச்சுக்கிறீங்களா? எஸ் சார். சூப்பர், வெரி குட். அப்ப இங்க வெளிய வர சர்க்கிள் வந்து பெரிய ரேடியஸ். அப்ப 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இந்த CPங்கிறது வந்து 3 சென்டிமீட்டர்ஸ். கரெக்ட்? எஸ் சார். இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் அடுத்து மூவ் பண்ணிக்கலாம். எஸ் சார். எஸ் சார். எனக்கு டவுட். Find the length of the chord. எஸ் சார். நம்ம ஏதாச்சும் ஒரு ட்ரையாங்கிளுக்கு நம்ம பைத்தாகரஸ் தியரம் கண்டுபிடிச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணா அதே நம்பர் 2 தடவை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கிடைக்கும். அப்படி யோசிக்கல. மல்டிப்ளை பண்றது அப்புறமேட்டு. ஃபர்ஸ்ட் இந்த AB லைன் வந்து ஸ்மால் சர்க்கிளோட டேஞ்சண்டா. இந்த AB வந்து டேஞ்சண்ட் ஆஃப் ஸ்மால் சர்க்கிளா? அது செக் பண்ணு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் பாரு. நீ மல்டிப்ளை பண்றா மேபி புக் கொஸ்டின் கொஸ்டின் நீ பிராக்டிஸ் பண்ணனால நீ அப்படி சொல்ற. நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து இந்த ABங்கிறது வந்து இஸ் a tangent of small circle or not? எஸ் சார். டேஞ்சன்ட் தானே. பாருங்க ஒரே ஒரு பாயிண்ட் கான்டாக்ட் பாயிண்ட்ல டச் ஆகுது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இது 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்குது. அப்ப AP is a tangent line of என்னது ஸ்மால் சர்க்கிள். ஓகே. R equal to 3 ஓட சர்க்கிள். சரியாப்பா? எஸ் சார். இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? சரிங்க சார். அதனால தான் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? டேஞ்சன்ட்னால என்ன ஆக போகுது? ட்ரையாங்கிள்னால பாருங்க ட்ரையாங்கிள் ACP is congruent to CP triangle CPP. Is correct? எஸ் சார். ஏன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரெண்டு சைடும் பாருங்க 5 5 இருக்குது. கரெக்ட்டா? இது 5 இது 5. நீங்க சொன்ன மாதிரி RHS அப்புறம் அப்ளை பண்ணீங்கன்னா என்னது சைடு ஆங்கிள் சைடா? எஸ் சார். சைடு ஆங்கிள். அப்ப அத அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? இது வந்து உங்களுக்கு வந்து காங்கிரூன்ட் ட்ரையாங்கிள் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். காங்கிரூன்ட் ட்ரையாங்கிள் ஆகும்போது நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? AP equal to PP. Is correct? எஸ் சார். AP அப்ப நம்மளோட மெயின் நேம் என்ன? AP கண்டுபிடிக்கணும். நம்மளோட மெயின் நேம் என்ன? AP நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். AP. அப்ப என்ன பண்ண போறீங்க? அதனால தான் நீங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றீங்க தவிர அவசரப்படக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னது? இது Pங்கிற பாயிண்ட் 90 டிகிரி. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இது வந்து Cங்கிற பாயிண்ட், இது வந்து Aங்கிற பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? இது வந்து 3யா? இது 3 சார் 3 வந்து ரேடியஸ், ஹைப்போடென்யூஸ் வந்து 5. CP வந்து இந்த ரேடியஸ். CA வா? ஆமா CA வந்து 5 சென்டிமீட்டர். கரெக்ட்டுங்களா? சார் இல்ல சார். PA தான் 3 தானே சார்? CP தானே 5. எங்க பாரு CP தானே 5. இந்த ட்ரையாங்கிள் CP தானே 5. கரெக்ட் தானே? எஸ் சார். எஸ் சார். CP 3, CA வந்து 5. கரெக்ட் தானே? எஸ் சார். அப்ப நமக்கு என்ன வேணும்? பேஸ் வேணும். பேஸ் வேணும் என்னது? 25 minus 9 root. அப்ப என்ன கிடைக்கும்? 16 4 வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். கரெக்ட்டா தப்பா? அப்ப இந்த சைடு என்ன? இந்த ஸ்மால் சைடு AB வந்து 4. அப்ப ரெண்டு ஈக்குவல்ன்ட். அப்ப இது 4.
அப்ப லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் என்னது? இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டா போதும். ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டா போதும். அப்ப லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் AP ஈக்குவல் டு AP பிளஸ் PP. இஸ் கரெக்ட்? Yes, sir. அப்ப என்னாச்சு? 4 plus 4 that is equal to 8 centimeter. 4 plus 4 that is equal to 8 centimeter. Okay. கரெக்டா? டவுட் இருக்குதா? எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 7 ஓட ஆன்சர் இதுதான். Sir, doubt இல்லைங்க sir. இருக்குதா? சரி இல்லைங்க sir. ஓகே. எது இருந்தாலும் கான்செப்ட் புரிஞ்சுட்டு போடு. நம்ம புக்ல போட்டுக்கலாம், நோட்ல போட்டுக்கலாம், மேக்ஸிமம் போட்டீங்கன்னா நம்மளுக்கு டவுட் நிறைய வரும். அப்ப அதே கான்செப்ட் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர்ல வந்து போட முடியாது.